அலைக்கும் புள்ளியல். இந்த வீடியோவில் நாங்கள் வந்து 2027 பேட்சுக்கு நடந்த ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ட்டு சேர்த்தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஏல வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் எஸ்ஏ வந்துட்டு புள்ளியல் கேட்கப்பட்டுகிற சமநிலையோட இயக்கத்தியலோட சம்பந்தமாக தான் கேள்வி இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் இல்லைன்னு சொன்னால் புள்ளியல் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த டெலிகிராம் சேனலில் லிங்கை தான் தீரேன். அதில் உங்களுக்கு பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள தேவையானாக்கள் ஜாயின் பண்ணி பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் பெரும்பாலும் மீக்கும் இல்லாதாக்கள் பேப்பர் எடுத்துக்கொள்ளுமாகும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் ஈக்குமாக இருந்தால் என் வாட்ஸ்அப் நம்பரும் தந்துக்கிறேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணி தேவையான விளக்கத்தை எடுத்துக்கொள்ள மேலும். ஓகே, சரி புள்ளிகள். அப்போ பார்க்க நாங்கள் முதலாம் கேள்வியை பாருங்க. முதலாவது ஏ பார்ட். போக்குவரத்து கட்டுப்படுத்தும் சமிச்சை விளக்கு S1 அருகிலுள்ள படம் காட்டுகிறது, படம் தந்துகிறது. இது சாய்வான உலோக கம்பியினாலும் கிடையான சங்கிலியிலும் கட்டப்பட்டு சமநிலையில் உள்ளது. இது ஒரு உலோக கம்பி சாய்வாகிறது, இது சங்கிலி. விளக்கின் நிறை 240 நியூட்டனாகவும் கிடை சங்கிலியில் இழுவை 140 நியூட்டனாகவும் காணப்பட்டது. சரி, விளக்கின் நிறை வந்துட்டு 240 நியூட்டன். சரியா புள்ளி? இங்க வந்து விளக்கின் நிறை 240 நியூட்டன். சரி, அடுத்தது தந்தீர கிடை சங்கிலியில் இழுவை 140 நியூட்டன். 40 நியூட்டன் ஆகவும் காணப்பட்டது. உலோக கம்பி நிலைக்குதிரை அமைக்கும் கோணத்தின் டேன் தீட்டா பெருமானத்தை காண. சரி, இப்ப டேன் தீட்டா கேள்வி புள்ள. சரி, நான் இவ்விடத்துல எடுக்கிறேன், இதுல ஈக்கிற இழுவையை வந்துட்டு டிஎன் சொல்லு. சரி, இது நிலைக்குதிரை அமைக்கும் கோணம் டீட்டான்னு சொன்னா எனக்கு இங்க நிலைக்குத்த மார்க் பண்ணினா இந்த கோணத்தை மார்க் பண்ணினா டீட்டான்னு சொல்லு. சரியா, டீட்டான்னு சொல்லு. அப்ப இப்ப பாருங்க புள்ளியல் செல்லும் எங்களுக்கு டி காஸ் தீட்டா. இப்ப நிலைக்குத்தா சமநிலை பார்த்தா டி காஸ் தீட்டா சமன் 240. இது ஒரு சாம்பாடு. நிலைக்குத்தா இவர் சமநிலை கோணமே, அப்ப கோணத்து கூடாம அடிக்கிறீங்க. டி காஸ் தீட்டா சமன் 240. டேன் தீட்டா எடுக்கணும். இப்ப காஸ் தீட்டா தான் ஃபர்ஸ்ட் வார், அது போற நாங்க டேன் தீட்டா போகலும். அதே மாதிரி புள்ளியல் எங்களுக்கு செல்லும் இந்த திசையில கிடை திசையில சமநிலைக்கு பார்த்தேன்னு சொன்னா கிடை திசையில சமநிலைக்கு இங்கல பிரிக்கணும். டி சைன் தீட்டா சமன் 140. இது ரெண்டா சாம்பாடு. இப்ப எங்களுக்கு டி காஸ் தீட்டா டி சைன் தீட்டா செரிமெண்ட் சொன்னா புள்ளியல் அதுல இருந்து டேன் தீட்டா எடுக்கிறதுக்கு நான் எங்களை செய்யணும். இப்ப சைன் தீட்டா காஸ் தீட்டா டேன் தீட்டான்னு தெரியுமே. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா புள்ளியல் ரெண்டாம் சாம்பாடு முதலாம் சாம்பாடுல பிரிக்குது. பிரிச்சா பாருங்க டி சைன் தீட்டா கீழே டி காஸ் தீட்டா சமன் 140 கீழ் 240. டீயும் வெட்டிப்பட்டன் சைன் தீட்டா காஸ் தீட்டா எந்த டேன் தீட்டா 20ஆல சுருக்கி எழும்புல 20ஆல சுருக்கினா இங்க 140 சொன்னா 7 முறை, 240 சொன்னா 12 முறை. அவை டேன் தீட்டா சமன் உங்களுக்கு வரும் எந்த 7 கீழ் 12 சொல்லி டேன் தீட்டா வரும் 7 கீழ் 12. சரியா, இப்ப கேள்வி பாருங்க. உலோக கம்பியின் இழுவையை காண்க. உலோக கம்பியின் இழுவை. அடுத்த கேள்வி என்ன? உலோக கம்பியின் இழுவை புள்ளி. உலோகம் கம்பியிட இழுவையை காணத்தை நாங்க டீயை கண்டுபிடிக்கோம். அதை செய்யணும். டீயை காணத்துக்கு என்ன செய்யப்படும்னு சொன்னா இப்ப ஏதாவது ஒன்றோ சைன் தீட்டா இல்லாட்டி காஸ் தீட்டா தேவைப்படும். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இப்படி ஒரு செங்கோண முக்கோணத்தை வரையுது. வரைஞ்சா பாருங்க இது தீட்டா. சரி, எதிர்பக்கம் 7 அயற்பக்கம் 12. சரி, டேன் தீட்டா எதிர்பக்கம் 7 அயற்பக்கம் 12. இதை நான் எக்ஸன் எடுத்தேன்னு சொன்னா புள்ளியில் என்ன செல்லும் 7 வர்க்கம் சக 12 வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சமன் 49, இங்க 12 வர்க்கம் 144. எக்ஸ் வர்க்கம் சமன். சரி, இங்க வரப்போற 3. சரி, 1 மிச்சம் 1 4 5 5 4 9 193. சரி, 193 வரும். ஆகவே எக்ஸ் சமன் வர்க்கம் மூலம் 193. சரி,
இப்ப 7 செல்லும் புள்ளிகள் பாருங்க. t sin θ சமன் நாங்க எடுத்துக்கிற 140. t sin θ பைலா போடலும் எதிர்பக்கம் 7 கீழ் செம்பக்கம் x x வந்துட்டு வர்க்க மூலம் 193 சமன் 140. அவை t சமன் சுருக்கினண்டா இங்க 20 வர்க்க மூலம் 193 மீட்டர் தான் விட வரணும் புள்ளிகள். அவன் சரியண்டா 193 வர்க்க மூலம் 193க்கு ஒரு தந்தி கோணம் பெருமானம் மென்தேன் செல்லு அப்படி தந்து இல்லை அவடத்துல அதுதான் பிரச்சனை. அந்த ஏண்டா இப்ப உண்மையா பெரிய பெருமானம் இல்லாட்டி மடக்கையில பார்க்க வாரு புள்ளு அந்த கொனில பாம் 13.89 வருது. எட்டு ஒன்பது 2 13.89 எடுக்கலாம். சரி 29 18 28 16 17 23 6 6 3 7 சரி 2 2 பிறகு மேலே செல்லும் இங்க இப்ப 10 பெருக்கிறேன் 277.8 மீட்டர் 2 வரும். சரி 177.8 மீட்டர். இது தண்ணி தான் நல்ல மீது பொதுவா பாசத்துல எல்லாம் தருவான். அவன் அன்னலவாக்கம் செஞ்சு கொடுக்குறான் 280 சொல்லி. சரி 180 சொல்லி கொடுக்குறான். இந்த 180 புள்ளிகள் சிக்கல் தான் பெருமானம். சரி 277.8 வருது. 180 செல்ல கொல கொஞ்சம் பார்க்கணும். அவரதுல சம்டைம் வந்துட்டு அந்த முழு பெருமானத்தையும் 20ஆல பெருக்கினா அப்படி ஆகிறதோ தெரிய விஷயம். முழு பெருமானத்தை பெருக்கினாலும் 277.84 தான் வருது. 84. ஆனா அவன் கொடுத்து இந்த விடை ஸ்கீம்ல 280. சரி 180 அது அன்னலவாக்கம் செஞ்சு கொடுக்குறாய்க்கும். சரி என்ன சரிண்டா செல்லி கோணம் செல் இல்லை விடை எப்படி வருது. ஓகே அடுத்த பாருங்க 3வது இல்லையா உலோக கம்பி நிலைக்குத்துடன் 45 பாகை கோணம் அமைக்க வேண்டுமெனில் கிடை சங்கில் பிரயோகிக்க வேண்டிய புதிய விசையின் பருமனையும் உலோக கம்பியில் உள்ள இழுவையையும் காண்க. இந்த உலோக கம்பி கிடையுடன் நிலைக்குத்துடன் 45 அப்ப கிடையுடனும் 45 பாகை தான். 45 பாகை இங்கல பங்களிக்கிற இங்கல நிறைகிற நிறை வந்துட்டு தாக்குற 240. சரி ஓகே இடை சங்கிலி இது T1 ஈகிற இழுவை நான் T2 சொல்லி எடுக்கிறேன். புதிய இழுவைகளை ஈகிற புள்ளி. சரி அப்ப எனக்கு சில நேரம் இவ்விடத்துல வந்து கிடை சங்கிலில் இருக்கிற இழுவையை கேட்டுக்கிற புதிய விசையின் பரமனே உலக கம்பியில் இழுவையும் காண்க. என்ன செல்ல புள்ளி இவ்விடத்துல இந்த T1 240 ஈகிற அடுத்த T2 ஈகிற இவ்விடத்துல தாக்குற எத்தனை விசைகள் புள்ளி யோசிங்க. எத்தனை விசைகள் ஈகிற 3 விசைகள் ஈகிற. அந்த 3 விசைகள் இந்த பொருளை சமநிலையில வைக்கணும்னு சொன்னா சரி இந்த 2 விசைகள விலையில் வந்துட்டு 3வது விசைக்கு பருமன்ல சமன் திசையில எதிர் ஒரே தாக்க கூட ஐக்கணும். சரி இந்த 2 விசைகள விலையில் வந்துட்டு 3வது விசைக்கு பருமன்ல சமன் திசையில எதிர் ஒரே தாக்க கூட ஐக்கணும். இந்த விஷயம் ஈகிற சரியா. அப்ப இவரத்துல ஒரு பாயிண்டா விளங்கணுங்க புள்ளிகள். இது 45 பாகை கோணம் வரணும்னு சொன்னா சரி இப்ப இது ரெண்டையும் விலையில பார்த்தாலும் சரி இரண்டையும் விலையில பார்த்தாலும் அதுவும் சரியா இப்படித்தானே வரணும். இது 45 பாகை வரணும். சரி அப்ப 45 பாகை வரணும்னு சொன்னா இந்த T1 240 எப்படி இருக்கணும் புள்ளி சமன் ஆயிக்கணும்.
இந்த T1 240 சமனாயிருந்தா தான் விலையில் வந்துட்டு என்ன நடக்கும்? சரியா இந்த 45 பாகையில வரும். இது 90 பாகை 800 பாகை இரு சமகூறிடுது மாதிரி வருதுன்னு சொன்னா கட்டாயம் T1 240 தீக்கும் சமனாயிக்கும். அப்ப என்ன சொல்லலாம்? T1 சமன் 240 நீட்டு. T1 சமன் 240 நீட்டு. இதுல நீங்க புள்ளியல் அந்த T1 சமன் 240 நீட்டுன்னு சொன்னா அந்த விஷயத்தை கொஞ்சம் மெலினா நல்ல. இப்ப நீங்க சொல்லணும் T1 240 விலையில் வந்துட்டு T2 செல்ல விசைக்கு பரமல்ல சமன் திசையில் எதிராயிக்கணும். சரி, அப்ப T1 240 விலையில் வந்துட்டு சரி 45 கிலோவில 45 பாகை கோணத்தை அமைக்கணும் என்றா T1 240 பிடிக்கும் சமனாயிக்கும். ஏன்னா அவன் அந்த காண்கன்னு சென்ன சொட்டி அந்த வசனத்தை எழுதுற மாட்டேன் நல்ல புள்ளு. சரி, மார்க்ஸ் அடிக்குது நீங்க எழுதுற மாட்டேன் நல்ல. சரி, இதுக்கு வேற வேற மெத்தட்ல உங்களுக்கு காணேலும் புள்ளு. இப்ப நீங்க T2 கண்டு T2ல இருந்து காணாம ஆனா இது லேசி. சரி, நான் செல்லே திரும்ப செல்ல புள்ளி பாருங்க. T1 240 அது ரெண்டு டைம் விலையில் வந்துட்டு கட்டாயம் T2க்கு பரமல்ல சமனாயிக்கணும் திசையில எதிராயிக்கணும் ஒரே தாக்கு கோட்டில் ஈக்கணும். அப்ப இவர் 45 பாகை கோணத்தை அமைக்கணும்னா இவன் ரெண்டு பேரும் விலையில் 45 பாகை கோணத்தை அமைக்கணும் கிடையாது. அப்ப இவருக்கு 45 அமைக்கணும் என்றா கட்டாயம் T1 240 மெத்தி ஆயிக்கணும் சமன் ஆயிக்கணும். T1 சமன் எந்த 240. இது ஓகே சரியா? அடுத்தது பாருங்க, உலோக கம்பியில் உள்ள இழுவை T2 கேட்டுக்கிறேன். இப்ப T2 காண்றதுக்கு செல்ல புள்ளிகள் இப்ப இதை நாங்க பிரிக்கணுமே எங்களுக்கு. சரி, கிடையா இல்லாட்டி நிலைக்குத்தா பிரிக்கணும். சரி, இப்ப நாங்க நிலைக்குத்தா பிரிக்கணும். பிரிச்சா T2 sin 45 பாகை சமன் எங்களுக்கு வரும் 240. சரி, T2 sin 45 பாகை என்னன்னா 1/2 சமன் 240. T2 சமன் 240 வர்க்கமூலம் 2. சரி, T2 சமன் 240 தர 1.4 உண்டு. 24 தர 14.1 பெருக்கி எடுக்கணும். 24 தர 14.1. சரியா? ஓகே, இதுதான் எங்களுக்கு வரப்போற இந்த T2 செல்லு. சரி, உலோக கம்பியிலேக்கு நிலுவை. ஓகே, இதை கண்டா ஹரி இடத்துல பெருக்கி பெருக்கி அடிக்கலுமே புள்ளி ஐடியா சொல்லிக்கிறேன். உண்மையா விதத்துல அந்த வர்க்கம் பாஸ் பேப்பர்னா வர்க்க மூலத்துல பெருமானங்கள் எல்லாம் தாரு. ஆனா இங்க பப்ளிசில தந்து இல்லை. ஸோ அது பிரச்சனை இல்லை. விட எடிக்கையிலும் அடுத்துல 24 தர 14.1. ஸோ பெருக்கி எடுங்க புள்ளியில். ஓகே, அடுத்த பி பாட்டை பார்க்கலாம். பி பாட் பாட்டை பாருங்க. சமிச்சை விளக்கு எஸ் இடது பக்கத்தில் எக்ஸ் தூரத்தில் காரையும் வலது பக்கத்தில் y தூரத்தில் கார் பியும் யூ பி வேகங்களுடன் சமிச்சை விளக்கை நோக்கி இயங்குகின்றது. விளக்கிற்கு வலது திசையில் இடப்பெயர்ச்சி நேர் என கொள்க. இப்படி விளக்கு இருக்குது. இங்க ஒரு கார் இருக்குது. இது வந்துட்டு பி வேகம் தூரம் வந்துட்டு புள்ளிகள் y இந்த தூரம் பிளஸ். சரி, அதே பிறகு இதுல இன்னொரு கார் இருக்குது.
யூ வேகத்துல வருது. இந்த தூரம் எக்ஸ். எக்ஸ் வந்துட்டு இங்க இந்த திசையில இது கொண்டு எப்படி இருக்கிறேன்னா எக்ஸ் வந்துட்டு மைனஸ், இந்த திசை பிளஸ், இந்த திசை மைனஸ் எடுக்க சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இப்ப பாருங்க, எக்ஸ்என் செல்லுது வையம்பாக சிறுசாம் தரவு தந்தீங்க. அடுத்தது யூஎன் செல்லுது பிஎம்பாக பெருசாம். சமச்ச விளக்கை நோக்கி என்கின்ற விளக்கிற்கு வலது திசையில பிரிச்சு நேரம் கொள்கை. கார் ஏ எஸ்ஸினை கடக்கும் நேரம் T1 அப்படின்னா இவரை ஏ பி எடுத்துன்னு சொன்ன இடத்துல வந்து எங்களுக்கு எக்ஸ் தூரத்தில் ஏயும், இது ஏ, பி புள்ளு, இது ஏ. சரி, கார் ஏ எஸ்ஸினை கடக்கும், சமச்ச விளக்கு கடக்கிற எடுக்கிற நேரம் T1னா கார் பி வந்துட்டு ஏனை சந்திக்கும் நேரம் T2, அப்புறம் கார் பி வந்துட்டு எஸ்ஸினை அடைய எடுக்கும் நேரம் T3. உண்மையா புள்ளல் இந்த தூரமும் குறைச்சல விட வேகமும் கூடவே. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அடையுது எஸ் வந்து அடையுது தாரண்டா ஏ தான், அவரை தூரமும் குறைச்சல் வேகமும் கூட. அப்ப முதலாவது இந்த சமிச்சை விளக்க வந்து அடைந்தவர் தாரு ஏ. ஏ அடைஞ்சி ஏங்கிற போச்சல பிஏ சந்திக்கும். சரி, ஏபியும் சந்திக்கும். சந்திச்ச பிறகுதான் எந்த நடக்குமெண்டா பி வந்துட்டு சமிச்சை விளக்க வந்துட்டு அடையும். சரி, அந்த நடக்கிற ஓர்டர்ல அவத்துல சந்திக்கிறேன். சரி, இது நல்ல ஐடியா டிகிற பிள்ளைகள் செய்யலும் இந்த கேள்வி உங்களுக்கு கஷ்டமும் இல்லை, அந்த சரியா விளங்கெடுத்துன்னு சொன்னா செய்யலுமான ஒரு கேள்வி. சரி, ஓகே. பாருங்க, கார் ஏ இனது கார் பி இனது இடப்பெயர்ச்சி நேர வரைவினை ஒரே வரைபடத்தில் வரைக. இடப்பெயர்ச்சி நேர வரைவு, இடப்பெயர்ச்சி நேரம் பிள்ளைகள் இந்த செகண்ட் அச்சுக்கள் எல்லாம் குறிச்சிக்கோங்க பிள்ளைகள். சரி, இடப்பெயர்ச்சி மீட்டர்ல இருக்குதுன்னு வைங்க. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நாங்க எடுக்க கார் ஏ. கார் ஏட வேகம் வந்துட்டு சரி யூ யூ இருக்குது. அப்ப உண்மையா புள்ளல் யூட திசை வந்துட்டு இப்படி ஆயிக்குது. இப்போ யூட திசை வந்துட்டு இப்படி இருக்குதுன்னு சொன்னா, சரி, யூட திசை வந்துட்டு இப்படி இருக்குதுன்னு சொன்னா ஓகே, யூ வந்துட்டு பிளஸ்ல தான் நீக்குது, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எக்ஸ பாதுன்னு சொன்னா எக்ஸ் மைனஸ்ல இருக்குது புள்ள. சரி, ஓகே, நல்லா விளங்கிடுங்க. இப்போ இடத்துல யூ வந்துட்டு பிளஸ்ல தான் நீக்குது, யூ பிளஸ் இந்த திசை தான். ஆனா எக்ஸ் நாங்க இடப்பெயர்ச்சி நேர வரை செய்கிறோம், எக்ஸ் வந்துட்டு மைனஸ்ல இருக்குது. அப்ப இவ்விடத்துல நாங்க எடுக்க இவ்விடத்துல எக்ஸ் வருது மைனஸ் எக்ஸ். சரி, இப்ப கார் இங்கல இயங்க செல்ல இடப்பெயர்ச்சி குறையும். எப்படி குறையும் சொன்னா புள்ளல் சீராத்தான் குறையும். ஏண்டா இப்ப மாறா வேகத்துல இயங்குற, சரி, ரெண்டு காரும் மாறா வேகத்துல இயங்குற, அதனால இடப்பெயர்ச்சி குறைய போற சீரா. அப்ப இங்க மைனஸ்ல எக்ஸ்ல இருந்து சரி இடப்பெயர்ச்சி இப்படி குறைஞ்சி 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 வந்து பூச்சியமாகி எதிர் திசையில் இடப்பெயர்ச்சி எந்த நடக்கும் கூடும். இவ்விடத்துல பாருங்க உண்மையா புள்ளல் இந்த கோணத்தை எடுத்துன்னு சொன்னா நேர் எக்ஸ் அச்சு இது, நேர் எக்ஸ் அச்சு இது, நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணமே படித்திறன். அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவில் படித்திறன் வேகமே. பாருங்க இவ்விடத்துல நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணம் கூறுங்கோணம். அப்ப கூறுங்கோணம் என்றா படித்திறன் பிளஸ், படித்திறன் பிளஸ் சொன்னா வேகம் பிளஸ் லீக்கணும். சரியா வருது தானே புள்ளல், வேகம் பிளஸ் லீக்குது. இது நான் கீரிக்கு ஏக்கு. அடுத்த பி எடுத்துன்னு சொன்னா புள்ளிகள் இப்ப பீட வந்துட்டு இடப்பெயர்ச்சி பிளஸ்ல ஈக்குது. சரி, y பிளஸ்ல ஈக்குது. ஆனா இடப்பெயர்ச்சி வந்துட்டு சரி இடப்பெயர்ச்சி வந்துட்டு குறையும். ஏண்டா இப்ப இப்படி இருக்கிறது இங்க நாங்க வரக்கொல இப்ப இவர்லயும் தானே நாங்க இடப்பெயர்ச்சி அளக்க போறோம். பிளஸ்ல இருந்து இடப்பெயர்ச்சி குறையும், குறைஞ்சி இடப்பெயர்ச்சி பூச்சியமாகிற இவரை சந்திச்ச போறது. அப்ப இப்படிதான் வரும் புள்ள. சரி, கிராஃப் வர போற இப்படி, இது பி. ஓகே, இந்த நாங்க எடுத்துன்னு சொன்னா இவ்விடத்துல இந்த நேரத்தை செல்லும் T1, இந்த நேரம் T2, இந்த நேரம் T3, மூணு நேரங்கள் செல்லும். சரி, ஒரே வரைபடத்துல வரைய செல்லுகிறேன். இது கீர்னா சரி. அப்புறம் எக்ஸ் சமன் 200 மீட்டர், எக்ஸ் சமன் 200 மீட்டர். அடுத்த y சமன் 300 மீட்டர்.
T1 சமன் 5 செகண்ட், T3 வந்துட்டு 15 செகண்ட் சொல்லி தந்தீரேன். u, v யின் பெருமானங்களை காண்க. சரி, u, v யின் பெருமானத்தை கேட்டீங்க. சரி, இப்ப உண்மையா தெரியும் இவ்விடத்துல u1 செல்லியது வந்து சரி ஏட வேகமே. அப்ப இங்க படித்திறன் u, சரி இங்க வந்து v பருமனை மட்டும் கன்சிடர் பண்ண புள்ள. சரி, இது வாங்க இது எங்களுக்கு வந்து இவ்விடத்துல படித்திறனை கண்டுபிடிச்சா சரி. சரி, படித்திறனை கண்டுபிடிச்சா சரி. நல்லா பாருங்க புள்ளைகள், இவ்விடத்துல வந்து படித்திறனை காணதுக்கு உண்மையா இவ்விடத்துல நான் இந்த கோணமே எடுக்கணும், இந்த கோணத்தை எடுக்கணும். தீட்டான்னு சொல்லி போடுங்க. இந்த கோணத்துட்டு டேன் பெருமானம் சமனாய்க்கும் யூக்கு. சரி, இந்த கோணத்துட்டு டேன் பெருமானம் தான் எடுக்க போறேன். உண்மையா புள்ளைகள் நாங்க இவ்விடத்துல வந்து நீங்க இப்ப படித்திருந்த பருமன காணணும்னு சொன்னா நல்லா விளங்குறீங்க. சொல்லுது ஒரு வரைஃபிலேருந்து படித்திருந்த பருமன காணணும்னு சொன்னா அந்த படித்திறன் காண்றதுக்கு அந்த வரைஃபு எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணம் ஈகிறேன். அந்த வரைஃபு எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணம் ஒண்டிக்கும் தானே. அந்த கோணத்துல ரெண்டு கோணம் வரும், ஒன்று விரிகோணம் வரும், அடுத்த கூறுங்கோணம் வரும். சரி, இவ்விடத்துல பார்த்தா இது விரிகோணம், இது கூறுங்கோணம். நீங்க எப்பயும் பருமன காணத்துக்கு கூறுங்கோணத்துக்கு டேன் எடுத்தா ஹரிகுள்ளு. குறி எப்படி பாக்குறேன்னு சொல்லித்தாரன். சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு பருமன காணணும்னு சொன்னா நீங்க எடுக்கணும் கூறுங்கோணத்து. அப்ப இந்த வரைஃபுக்கு இந்த சிவப்பு கலர்ல கீர்ணத்துக்கு கூறுங்கோணம் இது, அப்ப இது எடுக்கணும். இந்த நீல கலர்ல கீர்ணத்துல கூறுங்கோணம் வந்துட்டு இது புள்ளியல், அப்ப இது எடுக்கணும். நான் எடுக்கிறேன் பீட்டான்னு சொல்லி பீட்டா. சரி, ஓகே. அப்ப இப்ப இங்க வந்துட்டு பருமனை கண்டுபிடிக்கிறது நீங்க எடுக்கணும் எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கூறுங்கோணம். குறிய கண்டுபிடிக்கிறது புள்ளியல் நீங்க எடுக்கணும் எப்படின்னு சொன்னா நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணம் கூர்ங்கோணமா பிளஸ் நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணம் விரிகோணமா மைனஸ். ஓகே, நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணம் சரி கூர்ங்கோணமா பிளஸ் விரிகோணமா மைனஸ். அப்ப இப்ப எங்களுக்கு செல்லையில புள்ளியல் பாருங்க. சரி, இப்ப யூவை காணதுக்கு யூ சமன் சரி யூ சமன் எங்களுக்கு செல்லையிலும் டேன் தீட்டா, யூ சமன் டேன் தீட்டா. அப்ப டேன் தீட்டா எடுத்த பிறகு இப்ப இவத்துல பிளஸ் தானே புள்ளியல், ஏன்னா நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணம் கூர்ங்கோணமே, இது தீட்டா குத்தெதிர்கோணம். அப்ப டேன் தீட்டா செல்லையிலும் எதிர்பக்கம் எக்ஸின் கீழ் இப்ப நீங்க ஹேக்கல் மைனஸ் போட்டு இல்லையா, மைனஸ் போட தேவையில்லை. இப்ப நாங்க இந்த முக்கோணத்துல தூரமே போட போற புள்ள, நாங்க குறியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமே. தூரம் எந்த எக்ஸ் கீழே நேரம் T1 அப்படின்னா இந்த அயற்பக்கம் வந்துட்டு T1. அப்ப எக்ஸ் வந்துட்டு 200 T1 வந்துட்டு 5 செகண்ட். இதை சுருக்கினா அவ்வளவு வரும் 40 ms-1. சரி, 40 ms-1. அதே பிறகு காண வேண்டியது பீட வேகம். அது வந்துட்டு விஎன் சொல்லி எடுத்துக்கிறனால வி அது எடுக்கிறேன்னு சொன்னா புள்ளைகள் இப்ப பாருங்க நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணம் விரிகோணம். அப்ப நாங்க மைனஸ் போடணும், போட்டுட்டு பருமன காணதுக்கு என்ன செய்யணும் கூறுங்கோணத்தை எடுக்கணும். அப்ப டேன் பீட்டா மைனஸ் டேன் பீட்டா, டேன் பீட்டான்னு சொல்லுது எதிர்பக்கம் அது வந்துட்டு y கீழே இங்கல T3. அவ இப்ப பாருங்க மைனஸ் yக்கு பதிலா போடலும் புள்ளியல் இங்க 300, T3க்கு பதிலா போடலும் பாருங்க 15. அவ மைனஸ் 20 ms-1, மைனஸ் 20 ms-1. அதை சுருக்கின பெருமானம் விளங்குது இல்லை. ஓகே, எடுத்தா மைனஸ் 20 ms-1. சரி, மைனஸ் 20. இதுதான் யூடேம் பீடேம் பெருமானங்கள். ஓகே, கிளியரா நினைக்கிறேன் புள்ளியல் உங்களுக்கு. அடுத்த பாருங்க ஏபி சந்திக்க எடுக்கும் நேரம் T2வினையும் எஸ்ஸிலிருந்து தூரத்தையும் காண்க. ஓகே, ஏபி சந்திக்க எடுக்கிற நேரத்தை காணணும். சரி, அப்ப T2 கண்டுபிடிக்கணும். அதே போல காணணும் புள்ளியல் நாங்க வந்து எஸ்ஸிலிருந்து எவ்வளவு தூரத்துல சந்திக்குதுன்னு சொல்லி. சரி, இப்ப இதை அழிக்கிறேன் புள்ளியலா பாருங்க.
T2 நேரம் இவ்விடத்துல எங்களுக்கு செல்லிலும் எஸ் தானே நாங்க எடுக்கிற ஆரம்பத்தானம் அப்படின்னு நாங்க ஆரம்பத்தானம் செல்லில் அவர்த்துல வந்துட்டு தான் நாங்க இடப்பெயர்ச்சி பூச்சியம் எடுக்கிறோம். அவர்த்துல இடப்பெயர்ச்சி பூச்சியம். இந்த இதைத்தான் கேள்வியா கேட்கிற இதை நான் எடுத்துக்கொள்வது டிஎன் செல் காணணும், அடுத்து T2 காணணும். T2 காணதுக்கு என்ன செல் எலும்புகள் இப்ப இவன் ரெண்டு பேரும் ஒன்னொன்று சந்திக்கணும்னு சொன்னா சரி, ஒன்னொன்று சந்திக்கணும்னு சொன்னா இப்ப ஏ சார்பாக பி இயக்கத்தை கருதினா ஏ சார்பாக பி இயக்கத்தை கருதினா எங்களுக்கு செல்லும் சரியா. இப்ப ஏ சார்பா பி வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னா இப்ப ஏங்கிற வருது, பி எதிர் திசையில வருது, எதிர் திசையில வருதுன்னா சார்பு வந்து யூ பிளஸ் பி. இப்ப சந்திக்கணும்னு சொன்னா ஏ சார்பா பி வர வேண்டிய தூரம் எவ்வளோ, எக்ஸ் பிளஸ் ஒய். அப்ப ஏ சார்பா பி இயக்கத்தை கருதி நான் என்ன செய்யறேன்னா இந்த திசையில எஸ் சமன் யூடியை பாவிக்கிறேன், அடிப்படி பாவிக்கிறேன். திசை போடாம பாவிக்க மேலும் இல்லாட்டி இந்த திசையை போடுறேன் நான் புள்ளல. என் ரீசன் நான் ஏ சார்பாவே பாக்குறேன், ஏ சார்பா பார்த்தா பி இங்களே வருது சரி. அப்ப ஏ சார்பா பி எவ்வளவு வரணும், எக்ஸ் பிளஸ் ஒய் வரணும். ஏ சார்பா பீட வேகம் வந்து யூ பிளஸ் வி, நேரம் வந்து T2 சந்திக்கிறது நேரம் T2. இப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலா புள்ளல் போடையிலும் 200 சக 300 500. யூ பிளஸ் வி யூ பிளஸ் விக்கு பதிலா புள்ளல் நான் இங்க போடையிலும் 40 சக 20. இப்ப நீங்க ஹேக்கேலும் எனக்கிட்ட n மைனஸ் போடல, n மைனஸ் போடல. இப்ப இடத்துல நாங்க திசையை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப இடத்துல நாங்க யூ பிளஸ் வின்னு சொல்லி சார்பு எதிர பருமன் தான் போடுறோம். ஏன்னா நாங்க இப்ப இவர் ரெண்டு பேரும் எதிர் திசைன்னு செல்லின திசையை எடுத்த சொட்டியும் தான் அப்படின்னா யூவும் பியும் எதிர் எதிர் திசைன்னு சொல்லி எடுத்த சொட்டியும் தான் நாங்க என்ன செய்யறோம், யூ பிளஸ் வின்னு எடுக்கிறோம் புள்ளு. அப்ப அந்த யூ பிளஸ் வின்னு எடுத்த பிறகு நீங்க மைனஸ் போடப்படாது, யூ பிளஸ் வின்னு சொல்லி பருமன் சரி. கொலவான புள்ளல். இப்ப நீங்க யூ எடுத்து விஎம் எடுத்து திசையை பார்த்து நீங்க செல்லு ஓகே ரெண்டும் எதிர் எதிர் திசை, அப்ப சார்பு விஎம் வந்து யூ பிளஸ் வி. அப்ப அந்த யூ பிளஸ் வின்னு சொல்லி திசையை பார்த்த பிறகு நீங்க எடுக்கிறது வந்துட்டு பருமன். அப்ப யூட பருமனையும் வீட பருமனையும் தான் போடணும். அப்ப யூ பிளஸ் வி 40 சக 20 இன்டு T2. அப்ப T2 சமன் 500 கீழ் 60, 50 கீழ் 6, 25 கீழ் 3 செகண்ட் வரும். துருக்கி போர்டில் மேற்கொள்ள 8 தசம் கணக்கொண்டு வரும் சரி. 25 கீழ் 3 செகண்ட். ஓகே, இதான் விட வரணும். 25 கீழ் 3 செகண்ட் செல்லு. அடுத்த காணணும் டீய காணணும். டீய காணத்து பாருங்க. டீய காணத்துக்கு இங்கிருந்து கண்ட ஹரி இப்ப என்ன செல்லும் சரி. டிஎன் செல் இதை பாக்குறதுக்கு ஏ கருது, ஏ வந்துட்டு இந்த திசையில பயணம் செய்யுது. அப்ப அந்த திசையில எஸ் சமன் யூடிஏ போட்டுறேன். எஸ் சமன் யூடிஏ போட்டதுல பாருங்க புள்ளு சரி. நாங்க எடுத்துக்கிற டி டி யூ வந்துட்டு ஏட வேகம் வந்துட்டு எங்களுக்கு தந்தீங்க நான் கண்டுபிடிச்சது 40 ms மைனஸ் 7 சொல்லி ஏட வேகம் 40 சரி. ஏட வேகத்தை கண்டுபிடிச்சது 40 தர நேரம் போடணும். இவ்விடத்துல இருந்து தானே இவ்விடத்தே போறது நேரம் தேவை எங்களுக்கு. அப்ப நேரம் வந்துட்டு உண்மையா புள்ளிகள் T2 மைனஸ் T1. டி சமன் 40 தர T2 செல்லுது T2 செல்லுது 25 கீழ் 3 சாய T1 செல்லுது புள்ளிகள் T1 செல்லுது 5. அவை 40 தர 35 15 15 25 கழிச்சோன்னு சொன்னா 10 வரும். 10 கீழ் 3 அவை 400 கீழ் 3 மீட்டர். 400 கீழ் 3 மீட்டர். ஓகே, சரி. அடுத்த ஹேலை பாருங்க புள்ளிகள் 5வது.
கார் ஏ எடுத்துன்னு சொன்னா இந்த வேகம் எனக்கு தெரியும் 40 ms minus 1. இந்த தூரம் தெரியும் 200 மீட்டர். இந்த தூரம் தெரியும் எங்களுக்கு 300 மீட்டர். இதோட வேகம் தெரியும் 20 ms. சரி, இப்ப செல்லதை பாருங்க. கார் ஏ சமிச்சை விலக்கு எஸ்ஸில் ஓய்வடைய வேண்டுமெனில் பிரயோகிக்க வேண்டிய ஆறுமுடுகளை காண்க. உண்மை அமர்முடுகள் புள்ளியல், ஆறுமுடுகளில் அமர்முடுகள். சரியா, அமர்முடுகள் நாங்க எடுக்க ஏன்னு சொல்லி இல்லாட்டி ஏன்னு போடுறேன். அமர்முடுகள். அப்ப இங்கிலீஷ் செல்லும் புள்ளியல் இப்ப இவ்விடத்துல ஓய்வடையணும்னு சொன்னா இவ்விடத்துல வேகம் எந்த நடக்கணும் 0 ஆகணும். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இவிட இயக்க திசை இப்படியே ஏக்கு வந்து இந்த திசையில v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2s பாவிக்கிறேன். இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் 40 வர்க்கம் சக 2. சரி, a a into s வந்துட்டு 200. சரி, வந்துட்டு 200. ஆகவே இப்ப நாங்க எடுத்தேன்னு சொன்னா இதுங்களை எடுத்துட்டு வரேன் 400 AA சமன் 40 வர்க்கம் 40 தர 40 சுருக்கினா 10 AA வரும் 4 ms minus 2. பிரயோகிக்க வேண்டிய அமர்முடுகள் 4 ms minus 2. கார் பி சமிச்சை விலக்கு எஸ்ஸில் ஓய்வடைய வேண்டுமெனில் பிரயோகிக்க வேண்டிய அமர்முடுகளை காண்க. கார் பிக்கு பார்த்தேன்னு சொன்னா புள்ளிகள் நாங்க பாவிக்கணும் இந்த திசையில v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2s. கார் பி இறுதி வேகம் 0 ஆகணும், ஆரம்ப வேகம் 20 வர்க்கம் சக 2 AB என்று போட்டேன். சரி, இப்ப அமர்முடுகளை போடுறேன் AB. ஓகே, AB into s வந்துட்டு 300. சரி, ஆகவே AB வரும் புள்ளிகள் இல்லாட்டி நான் எங்களை எடுத்துட்டு வரேன் 600 AB சமன் 400. அவை AB சமன் 4 கீழ் 6 2 கீழ் 3 ms minus 2. சரி, கீழ் 3 ms minus 2. அப்புறம் கார் ஏ என்னதும் கார் பி என்னதும் வேக நேர வரைவினை ஒரே அச்சு தொகுதியில் வரைந்து காட்டு. அப்படிதான் வரணும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப வேக நேர வரைவு எடுத்தா இதுல செகண்ட் இதுல ms minus 1. கார் ஏட வேகம் வந்துட்டு பிளஸ்ல இருக்குது 40. சரி, 40. கார் ஏட வேகம் பிளஸ்ல 40 பிளஸ் சைடு இடத்துல வந்து இந்த 40 வந்துட்டு பிளஸ் சைட்ல இருக்குது. ஸோ 40 பிளஸ் எடுத்து அவரோட அமர்முடுகள் வந்துட்டு 4. அப்ப 10 செகண்ட்ல கார் ஏ என்ன செய்யும் ஓய்க்கு வரும். சரி, 40 10 செகண்ட்ல ஓய்க்கு வரும். 4 ms minus 2. சரி, இது கார் ஏ. கார் பி எடுத்தேன்னு சொன்னா கார் பிட வேகம் வந்துட்டு 20, ஆனா ஒரு மைனஸ் திசையில் இருக்கிற -20. ஆனா இப்ப இவட்ட அமர்முடுகள் 2 கீழ் 3. இவர் ஓய்வடையத்துக்கு கிடைக்கிற நேரத்தை பார்த்தேன்னு சொன்னா புள்ளிகள் இப்ப நாங்க வந்து சரி பி சமன் யூசா ஹேட்டி போட்டுறேன். இங்க பாக்குறேன் பி சமன் யூசா ஹேட்டி பி 0 ஆகணும் 20 -2 கீழ் 3 into t. டி சமன் 30 செகண்ட் வரும். இதையும் பார்க்க கூட நேரம் எடுக்கும். 30 வரும். இது 2 கீழ் 3 மைனஸ் போடே இல்லை பரமனை குறிக்கிறேன்னா 2 கீழ். இதுதான் கிராஃப் வரணும். சரி, அந்த நேரத்தை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் புள்ளிகள். இப்ப நீங்க இல்லாட்டி சும்மா ஹீர்னு சொன்னா உங்களுக்கு அந்த நேரத்தை நீங்க கன்சிடர் பண்ணாம சம்டைம் எங்க சரி ஒரு இடத்துல ஹீரி வாக்கேள் இவ்விடத்துலயோ அந்த கிராஃப் சரியா எடுக்கலாம் இல்லைன்னா எடுக்குவாங்க. ஸோ அப்படியான ஒரு இது ஒன்று ஸோ
அவ்வளோதான் இந்த கேளு லீக்குது. அடுத்தது இப்ப சில நேரம் நீங்க வேகத்திட திசையை மாத்தி எடுத்தாலும் மார்க்ஸ் கொடுக்க செல்லிக்கிற அந்த கேம்ல. ஸோ இதுதான் நீக்கிற. கொஞ்சம் பாருங்க விளங்கிக்க நினைக்கிறேன் புள்ளு. சரி இப்ப இவ்விடத்துல அமர் முடியலன்னு கேட்டீங்கன்னா சரி 6 முடியலன்னு கேட்டா இப்படி செய்ய மேலும் இப்ப ஒரு புள்ள வந்து இவ்விடத்துல 6 முடிகள்னு கேட்ட ஃபர்ஸ்டைம் சரி இதை வந்துட்டு இதை வந்து 6 முடிவுன்னு சொல்லி மார்க் பண்ணி சொல்லி மார்க் பண்ணி சரி அவன் இந்த இதுல கேட்கிறானோ தெரியும் இப்ப அவனுக்கு சம்டே இந்த கேள்வி சரியான சொல்லி டவுட் ஒன்று வாரு இது அமர் முடிவுகள் வரணுமே 6 முடிவுலன்னு கேட்ட ஃபர்ஸ்டைம் இப்படி செய்யணும் இப்ப இதை பிளஸ் மார்க் பண்ணி பிளஸ்ல செஞ்சுட்டு போறேன் இப்போ மைனஸ்ல வந்து நிற்கும் சரி மைனஸ்ல வந்து நிற்கும் அப்படி அப்படி செய்ய மேலும் நான் அதோட விளங்கணும் ஓகே 6 முடிவுகள் இல்லை அமர் முடிவுகள் செல்லு சரி ஓகே இல்லை அந்த 6 முடிவுகள் எனக்கு விளங்கின பார்த்த மாதிரி அது அமர் முடிவுகள் வரணும் செல்லு அவன் 6 முடிவுகள் ஜெயிக்கிறான் அது அவன் ஸ்கீம்ல வந்துட்டு -4 கொடுத்து வச்சுக்கிறான் அப்ப அவன் எதிர்பார்க்கிற ஓகே நீங்க 6 முடிவுகள் எடுத்து செஞ்சுட்டு போயிட்டு ஓகே அமர் முடிவுகள்னு சொல்லி காட்டணும் எங்களுக்கு விளங்குற ஓய்வடையும் அமர் முடிவுகள் தான் வரணும் பொதுவாக அப்படியே கேள்வி வாரம் கூட 6 முடிவுகள்னு கேட்டா நாங்க என்ன செய்ய வேண்டி வரும் மைனஸ் போட்டு செஞ்சுட்டு போயிட்டு அப்படி நான் மைனஸ் இல்லாம சும்மா செஞ்சுட்டு போற 6 முடிவுகள் பிளஸ் சொல்லி கொண்டு கடைசியில வைத்து மைனஸை காட்டு ஓகே ஸோ இவ்வளவுதான் கேள்வி வேற புள்ளிகள் இதுல வந்து பிரச்சனை செய்யலா செல்லு அமைப்பொண்டு இல்லை அடுத்த ஒரு விஷயம் புள்ளிகள் இப்ப இந்த லைட்டை கீறிந்த இவ்விடத்துல இருந்து தொடங்கின மாதிரி படத்துல நான் கொஞ்சம் இங்கலாக்கி கீறிக்கிற காரணம் என்ன இந்த நிறைய தாக்கக்கோடு வந்து இந்த புள்ளியினோட போகணும் ஏன்னா 3 சமாந்திரம் அல்லாத 3 விசைகள் ஒரு புள்ளியில சரி ஒரு பொருளை தாக்கி அந்த பொருளை சமநிலை வைக்கணும்னா அந்த 3 விசைகள தாக்கக்கோடு ஒரு புள்ளியில சந்திக்கணும் அது கட்டாயம் அப்ப இவட நிறை வந்துட்டு இங்க தாக்குதுன்னு சொல்லி எடுத்துன்னு சொன்னா இப்ப நான் பொதுவா புவியின்மையத்தை இது ஒரு சமச்சீரான உருவே இந்த கோட்டின் வழியே தானே எங்க சரி இடத்துல மார்க் பண்ணா இதை நாங்க நீட்டினா இந்த புள்ளினோட போகணும் இப்ப இது எங்களை ஹீர்னன்னு சொன்னா சந்திக்கிற மாதிரி ஹீர்னன்னு சொன்னா எங்களுக்கு அப்படி செய்யலாம் சரி அதனால கொஞ்சம் இங்களாக்கி கீறிக்கிறேன் வேற படிக்கு இதுல பிரச்சனை இல்லை ஸோ பாருங்க ஓகே என்ன சரி டவுட் இருந்தா புள்ளிகள் மெசேஜ் போடுங்க எனக்கு வாட்ஸ்அப்ல சரியா